மிஸ்டேக் இல்லாமல் லாஜிக் இல்லாமல் அவங்களால பண்ண முடியல. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பரையரும் பெருமாள் கர்ணன்ல ஒரு 100-200 இருக்கு. நான் 2-3 இன்டர்வியூல 40 மினிட்ஸ் இன்டர்வியூல எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இந்த படத்துல அவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டார். மேக்கிங்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. மேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. சீன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப நீங்க பார்த்தா இவங்க இப்ப பார்த்தா ஏதான ஒரு ஜாதி பத்தி தான் படம் எடுக்கிறாரு. அது தப்பே கிடையாது. ஏன்னா இருக்கிற விஷயம், இல்லாத விஷயம் அவங்க ஒன்றும் சொல்ல எடுங்க. பட் நீங்க நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு 20 கோடி 15 கோடி பண்ணும்போதும் அந்த படம் ஓடலன்ட்டு அந்த ப்ரொடியூசருக்கு பணம் வராது. நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படி அனுப்பலாம். பட் இந்த படம் ஒரு கபடி பிளேயரு, தமிழ்நாட்டில் இருந்த கபடி பிளேயரு எப்படி ஜப்பான் போயிட்டு ஒரு பெரிய கபடி மேட்ச்ல ஜெயிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க, அதுதான் கதை. அப்போ இந்த பையன் அந்த கிராமத்துல எப்படி கபடி பிளேயர் ஆனா, அவனை யார் என்கரேஜ் பண்ணாரு? அவன் பிடி மாஸ்டர் தான் என்கரேஜ் பண்றாரு. ஸோ அந்த கிராமத்துல என்ன கதை, இந்த பையன் இந்த ஜாதி, அந்த ஊர்ல ஜாதினால இவனுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா பில்டப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனுப்பமா சம்திங் மலையாளி ஆர்டிஸ்ட் பரமேஸ்வரன் நினைக்கிறேன். சின்ன கேரக்டர் தான், ஒரு 4-5 சீன் வரலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் நிமிஷா விஜயன்னா ரஜிஷா விஜயன், அவ அதில் தனுஷோட சூப்பராக நடிச்சிருந்தா. இதுலேயே ஒரு அக்கா கேரக்டர் வர்றான் பாருங்க, 2 வருஷத்துல அக்கா ஆயிட்டா. இல்லைங்க, இல்லை 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 நான் என்ன சொல்றேன்ட்டா, யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டா இந்த படம் பார்த்தா நீங்க ஒரு கபடி சப்ஜெக்ட்ன்றது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. மோஸ்ட்லி கபடி என்னும் போதெல்லாம் லேடிஸ் ஆடியன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றாரு. அந்த மாதிரி லேடி ஆடியன்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இதில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கபடி மேட்ச் நடக்குது. அப்புறம் ரெகுலராக இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இவர் ஏதோ ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போறாரா WWE மாதிரின்ட்டு அந்த மாதிரி கூட எதுவும் சர்ப்ரைசஸும் கிடையாது. நார்மல் மேட்சஸ் மாதிரி தான் இருக்கும். நமக்கு இவர் இப்படி எல்லாம் ஜம்ப் பண்ணாங்களா, இது பண்ணாங்களா, அந்த மாதிரி அப்படி இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு அகாடமிக் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கு அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜப்பானில் காட்டுறாரு. ஜப்பானில் காட்டும்போது எனக்கு ஜப்பானுக்கு போனாங்களோ இல்லையோ தெரியல. ஏதோ 100 ஜப்பானீஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வர வச்சுட்டு ஸ்டேடியம்ல உட்கார வச்ச மாதிரி இருந்தது. ஜப்பான் எல்லாம் காட்ட மாட்டாங்க. அண்ட் பட் அங்கே கூட ஜப்பான்ல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாரு, அவர் ஒரு தமிழ் ஆள் தான். ஸோ இந்த கதை ஒரு உண்மையான கதை. ஸோ இது ஒரு பயோகிராஃபியா எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபியா எடுத்துக்கலாம், அண்ட் ஒரு ரியல் ஸ்டோரி அப்படி கூட எடுத்துக்கலாம். மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாரி செல்வராஜா நீங்கள் ஏன் இதே தீம் எடுக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்க முடியாது, ஏன்ட்டு அது அவங்க இஷ்டம். பட் நம்ம இஷ்டம், நாங்கள் பார்ப்போம், இல்லைன்ட்டு இல்லை, அதுவும் நம்ம இஷ்டம். படம் எடுக்கிறது அவங்க இஷ்டம். மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துருவுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லைங்க. துருவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அப்படி பெருசாக வாய்ப்பு இல்லை கிடையாது. ஒரு 3 நாள் சீனு காமாக வர்றாங்க. சைல்டுஹுட்லேயே வரும்போது கூட பெருசாக ஒன்றும் அவர் இதை காட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு சீனில் ஒரு 4 நிமிஷம் பேசுகிறாரு எமோஷ்னலாக, அது கூட ஒர்க் அவுட் ஆகலை. சரி, கபடி விளையாடுறதுக்காண்டு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, ஃபைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய ஃபைட்ஸ் பண்ணால் கபடி விளையாடினா அதில் உங்களுக்கு டேலண்ட் காட்டுற மாதிரி அவங்களுக்கு நிறைய சீன்ஸ் கிடையாது. துருவுக்கு பேட் லக். மாரி செல்வராஜ் இஸ் a குட் டைரக்டர். பட் அவங்க கிடைச்ச கேரக்டர் இதனால அவங்க ப்ரொஜெக்ட் ஆக போறாரு, பெரிய லெவலில் போக போறாருன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அப்படி பார்த்தா நம்ம பரையறு பெருமாள்ல அவர் நடிச்சாங்க இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். அவன் நாயை எடுத்து முத்தம் கொடுத்து டான்ஸ் பண்ணி ரொம்ப ட்ராஜிக் சீன்ஸு, அப்பாவுக்கு நடக்கிற ட்ராஜிக் சீன்ஸு, அந்த மாதிரி எல்லாம் அது அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. இந்த கேரக்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. அதனால இது ரொம்ப டேலண்ட் இல்லைன்னு சொல்ல, இல்லை மாரி செல்வராஜ் சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்ல. மாரி செல்வராஜ் நல்லதாக படம் எடுத்திருக்காரு. பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அப்படியே போடல தவிர கமர்ஷியலாக ஓடுறதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஓடினா சந்தோஷம் தான். தேங்க்ஸ்.